மீனா, நீ அம்மாக்கு அப்பாக்கு வேணா காஃபி போடு, அது உன் கடமை. மத்த யாருக்கும் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப நீயும் பெரிய தொழிலதிபர் தான். என்னது? ஆமா, அவளுக்கு 275 வீட்டுக்கு பூ போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது. இவளுக்கா? ஆமாமா, உங்க ஃப்ரெண்டு கோயிலா இருக்காங்கல்ல? இல்ல இல்ல, நீ ஏமாத்த பார்த்த கோயிலா மேடம் மூலமா மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குது. ஒரு வீட்டுக்கு 20 ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம் வச்சா கூட 275 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 5500 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 1,65,000 ரூபாய், அதே ஒரு வருஷத்துக்கு 19,80,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 99 லட்சம் ரூபாய். இதுல இந்த நல்ல நாள், பொங்கல், தீபாவளி இதெல்லாம் போக மாசத்துல 31 கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல. மொத்தத்துல மீனா கோடீஸ்வரி. மீனா கரெக்டா சொன்னீங்க முத்து. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின் இதெல்லாம் ஒரு தடவை வாங்குறதோட சரி. அப்புறம் திரும்பவும் வாங்கணும்னா 4-5 வருஷம் ஆகும். ஆனா அப்போ தினமும் வாங்குவாங்க. அப்போ மீனாவோட பிசினஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்கம்மா, யாரு யாருக்கு காஃபி போடணும்? ஏங்க நீங்க சும்மா இருங்க. அத்தை, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா, புகழ்ச்சி கூட பிடிக்காதவ, அவ்வளவு தன்னடகம். என்னப்பா அப்படி பாக்குற? இல்ல, கணக்கு விவகாரம் கரெக்டா வராதுன்னு பார்த்தா ஆமாடா, சொல்றேன். விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரம் எல்லாம் கரெக்டா சொல்ற.